ஹாய் மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மேரிமே சிட்டி மாமா தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை நாள் வீடியோ ஏன் வரலலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அது என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட் ரிப்ளே வந்து பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் வந்துச்சு. ஸோ அதனால தான் இத்தனை நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல. ஸோ இது வந்து பர்த்டே விஷாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மேரிமே சிட்டி மாமா கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே போடுறேன். அண்ட் ரெக்வஸ்டடாக நிறைய பேர் வந்து வீடியோ அந்த மாதிரி போடுங்கன்னு சஜஷனும் பண்ணியிருந்தீங்க. தென் வியோட ஒன் ஷாட்டும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் போகிறேன்டா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அது உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் வந்து சரி ஓகே அவங்க ஃபீலிங்ஸ் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு நினப்பாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து உங்கள் எல்லாரையும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் பார்க்குறேன். என்னோடய ஃபேமிலிஸ் தான் நீங்கள். ஸோ அதாவது எனக்கு கொஞ்ச நாளாக என் மனசெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. எனக்கு ஏன் இப்படி தோணுது எனக்கு தெரியல. ரொம்பவே சேடாக இருக்க மாதிரி இருக்குது. எதை பார்த்தாலும் லைக் ரொம்பவே டக்குன்னு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்குது. கொஞ்ச நாளாகவே ரொம்ப எமோஷன் ஆகிறேன். அது ஏன்னு எனக்கு சுத்தமாக புரியல. டக்குன்னு எதாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கெலாம் அழுக ஆரம்பிச்சிடுறேன். நம்ம பாய்ஸோட வீடியோஸ் பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி அழுக தான் வருது. ஏன்னே புரிய மாட்டேன்து. ஸோ அதனால தான் இத்தனை நாள் கொஞ்சம் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். இன்றைக்கி ஏன் வீடியோ போடுறேன்னா இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷ் இருக்குது. ஸோ பர்த்டே அன்றைக்கி ஏமாற்ற வேணாமே. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 4-5 பேரோட பர்த்டே டேட்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்டு லாஸ்ட்டாக போட்ட மேரிமே சிட்டி மாமாவுக்கு எல்லாரோட ரெஸ்பான்ஸும் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இதை வந்து சேடாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொன்றுவேன், அந்த லெவலுக்கெல்லாம் போயிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக பரவாயில்லையே நம்ம இதுக்கு வந்து இவ்வளோலாம் ரியாக்ட் பண்ணுறாங்களே. நிறைய பேர் வந்து நான் உங்கள் வாய்ஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டேன். தென் வந்துட்டு உங்களோட எஃப்எஃப்க்கு நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அது இந்த குறிப்பாக இந்த மேரிமே சிட்டி மாமா எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் கேட்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்னு கேரளாவில் இருந்தெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கேரளாவில் இருந்தெல்லாம் நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உங்களுக்கு இது புரியுதான்னு எனக்கு தெரியலடா. பட் ஆனால் அந்த கேரளா கமெண்ட்டை படிக்கிறதுக்கு நான் ஒரு வழி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் புரியல. அப்புறம் தான் நான் படிக்க தான் கண்டுபிடிச்சோ இது மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கேரளாவிலேருந்தெல்லாம் பார்க்குற அளவுக்கு நீங்கள் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டேரெக்டாக இதுக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே. ஸோ இன்றைக்கி வந்து பர்த்டே விஷ் யாருக்குன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஐடி நேம் நோட் பண்ண மறந்துட்டேன். டுடே 8/8க்கு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பர்த்டே. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ வந்துட்டு நீங்கள் OT7 போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆன்கோயிங்காக இல்லை புதுசாக ஏதாவது ஒன் ஷாட்டான்னு தெரில. தென் 1/8 கனிஷ்கா அவங்களோட நேம் மென்ஷன் நான் 1/8க்கு விஷ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நேம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கனிஷ்கா அவங்க நேம். உங்களுக்கு ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டேடா. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ ஹாப்பியாக இருங்க, லைஃப்பில் செம்ம ஜாலியாக இருங்க. அண்ட் இந்த மந்த் வந்து மேக்ஸிமம் இந்தியன் அண்ட் கொரியன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஹார்ட் டச்சபிள் எமோஷனான ஒரு மந்த்னே சொல்லலாம். பிகாஸ் August 15 நம்மளோட இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே அண்டு கொரியனோட லிபரேஷன் டே. ஸோ எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட்டு மந்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஓகேடா, ரொம்ப பேசிட்டேன். நான் இவ்வளோ பேசுவேன் நான் நினைக்கல. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஓகே. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்களோ உங்களுக்குலாம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃபுங்கிறது ஒரு தடவை தான். அதில் சந்தோஷத்தை நீங்களே தேடிக்கோங்க. கண்டிப்பாக கஷ்டம் நிறைய வரும். அதுக்கு எதுவும் தப்பான முடிவு எதுவுமே எடுத்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் எபிசோட் எதோடு முடிச்சிருப்போன்னா நம்ம வந்து அப்படியே செம்மையாக பஸ்ட் அவுட் ஆகி அப்படி வந்து கதறு எப்படி சொல்கிறது, அப்படியே வந்து அவரோட கோவத்தெல்லாம்
அப்படி கொட்டிட்டு இருப்பாரு நம்ம பாய்ஸ் கிட்ட. நம்ம பாய்ஸ்க்கு அப்படியே ரொம்ப அசிங்கமா ஆயிடும். அவங்களோட அம்மாவா குழந்த அபார்ட் ஆனதுன்னு தெரிஞ்சதுமே மனசு உடைஞ்சு போய் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ அதோட விட்டுருந்தோம். லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 10. இந்த தடவை கரெக்டாக சொல்லிட்டேன். பார்ட் 10. ஸோ ஆரம் வந்து அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. எல்லாருமே வந்துட்டு அப்படியே அவனுங்க 6 பேருக்கும் பேச்சே வரல. ஏன்னா ஜிம்னால தான் குழந்தை உருவாச்சுன்னு சொல்கிறான். அது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியல. அண்ட் வந்து சுகர் தள்ளி விட்டனால தான் குழந்தை ஃபஸ்ட்டு பாதி டேமேஜ் ஆச்சு. அதுக்கப்புறமா வயனாக விழுந்ததுனால இன்னொரு தடவை குழந்தை அபார்ட்டே ஆகிடுச்சு. அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அப்போ ஆரம் வந்துட்டு மா மா ஆரம் என்னை மன்னிச்சிருமா. இத்தனை நாள் நானும் இவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு உன்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் நடிச்சிட்டு இருந்திருக்கோம்மா. நானே இது உண்மையை சொல்லியிருக்கணும். என்னை மன்னிச்சிருமா. ஏய் எதுக்கடா இப்போ மன்னிப்பெல்லாம் கேட்குற? ஒயன் எங்க? ஒயன் எங்கடா இருக்கா? என்னை ஒயன்ட்ட கூட்டிகிட்டு போடா ப்ளீஸ். நான் என் மருமகளை பார்க்கணும். தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போ. அவளுக்கு மயக்கத்தில் இருக்கான்னு டாக்டர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்காங்கம்மா. என்னால் அங்கே நிற்க முடியலம்மா. அவகிட்ட நிற்க முடியல. என்னால் முடியலம்மா அப்படின்ட்டு அப்படியே அவங்க அம்மா சோஃபாவில் இருக்காங்கன்னா ஆரம் அப்படியே நீல் டவுன் போடுறாரு அவங்க அம்மா முன்னாடி. அவங்க அம்மாவை அப்படி பிடிக்கிறாங்க. ஆரம் அப்படி அழறாரு. அவரால் அந்த டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அவங்க அம்மாவும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழறாங்க. நம்ம பாய்ஸ் 7 பேர் பார்க்குறாங்க. அவனுக்கு பார்த்துட்டு அன்னைக்கு வயனால் ஆரம் அழுததை விட இன்றைக்கி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழறான்டா. இந்த டியர்ஸ்க்கு நம்ம தானே காரணம். அந்த மாதிரி 7 பேர் மனசுலையுமே 6 பேர் மனசுலையுமே ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து அப்படியே டக்குன்னு இதாகுது. ஸோ வந்துட்டு ஆரம் அப்படியே அழுது முடிச்சுட்டு என்னை மன்னிச்சிருமா. நான் உண்மையை சொல்லியிருக்கணும். உன்னை அத்தைய மாமாவை அப்பாவை எல்லாரையும் இவனுங்க கூட சேர்ந்து நானும் முட்டாளாக்கிட்டலம்மா. என்னை மன்னிச்சிருமா. உன்னோட பேரனை இந்த வீட்டோட வாரிசு என்னால் காப்பாற்ற முடியலம்மா. ஒய்யன் நாங்கள் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கா. என்னால் அவளை அங்கே பார்க்க முடியலம்மா. அவளை பார்க்க எனக்கு 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 என் மேலே கோவமாக வருதும்மா. எனக்கு அந்த கோவத்தை எப்படி வெளியே காட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியலம்மா. அவன் மேலே பழிய போட்டுக்கிறா. நான் தானே காரணம். நான் என் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கலன்னு அவன் மேலே பழிய போட்டுக்கிறா. இப்படி ஒரு பொண்ணு யாருக்குமா கிடைப்பா? தோ நிற்கிறானுங்க பாரு. இந்த மாதிரி எனக்கு இவனுங்களே என்ன சொல்லி திட்டுறதுன்னே தெரில. அன்னைக்கு சிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போகிறாரு. சிமனோட டியர்ஸ் ஃபுல்லான ஐஸோட போய் பார்க்குறாரு. அவர் சொல்ல ஆரம் வயன் இப்போ இல்லைடா, நான் முன்ன கேட்டதே தான். இப்போ கூட எப்படா ஏன் மேலே பழிய போடுறான்? இவன் ஒருவேளை நடிக்கிறானோ? அவன் எது சொல்லி கொடுத்துருப்பாளோ? அப்படி தானே யோசிக்கிறீங்க? ஆரம் எங்களுக்கும் மனசாட்சி இருக்குது. அது இருந்தால் இப்படியே பண்ண போகிறீங்க ஜின்? சொல்லு. உங்களுக்கு மனசாட்சின்னு இருந்தால் இப்படியே பண்ண போகிறீங்க? ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே பேசுவீங்க. பிஏ, ரிசப்ஷனிஸ்ட், ஈவன் வாட்ச்மேன் கிட்ட கூட நல்லா தானே பேசுவீங்க. அப்புறம் ஏன்டா இவகிட்ட? நம்ம ஒய்ஃப்டா, நம்மளை நம்பி வந்திருக்கா. அவகிட்ட பேச ஏன்? ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ வெறுக்கிறதுக்கான நானும் தெரியும் போது எனக்கு என்னைய பிடிக்கல தெரியுமா? எனக்கு என்னைய பிடிக்கல. அருவருப்பாக இருக்குது எனக்கு என் மேலேயே. என்னால் ஒரு நல்லவளை இவ்வளோ நாள் இவனுக்கு இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு என் மேலே அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. என்ன பேசுகிற நீ? வாயை மூடு. இது என் கோபம், ஒரு அப்பாவோட கோபம். அந்த குழந்தை என்னால் வரல தான். இருந்தாலும் அவள் என் ஒய்ஃப். அவள் வயிற்றுல யாரோட குழந்தை வளர்ந்தாலும் அது எங்களோட குழந்தை தான். இவனோட குழந்தை வளர்ந்தாலும் அது என் குழந்தை தான்மா. அவள் இங்கே 7 பேரையும் ஒருத்தரை தான் பார்க்குறா.
7 பேரும் ஒருத்தர். யார் பாப்பா? 7 பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. எப்படி சொல்றது? இது இவன் இவன் வந்து இவ்வளோ கோவப்படுவான். இவனுக்கு இது பிடிக்காது. இவன் இவ்வளோ சாஃப்ட் கார்னர். இவன் வந்து இவ்வளோ சேடா இருப்பான். இவன் எப்போ பாரு அமைதியா இருப்பான். இப்படின்னு ஒருத்தர் பிரிப்பாங்கம்மா. ஆனா ஒயன் அப்படிலாம் எங்களுக்கு பிரிச்சதே கிடையாது. அவ எங்க எல்லாரையும் ஒருத்தனா மட்டும் தான் பார்த்துருக்கா. எங்க எல்லாருக்கும் ஒரே கேரக்டர். எங்க எல்லாருக்கும் ஒரே மாரி தான் கோவம் வரும். ஏன் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல கூட நாங்கலாம் ஒரே மாரி இருப்போம்னு தான் அவ நெனச்சிட்ருக்கா. ஆனா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்ல? அப்படிங்கிற மாரி ஆரம் வந்து அவங்க 6 பேரையும் பார்த்துட்டு சொல்றாரு. அவனுங்க 6 பேரும் இப்படி தலைய தொங்க போட்டு நிக்கிறானுங்க. எதுக்கு தலைய தொங்க போடுறீங்க? நீங்கலாம் ஆம்பள தான? ஆம்பள தானடா? நிமிர்ந்து நில்லுங்க. இதான் கம்பீரமா, ஆம்பளத்தனமா ஒரு பொண்ண பழி வாங்கிட்டீங்கல்ல? இப்போ நீங்க தல நிமிர்ந்து நிக்கணும். கமான். தல நிமிர்ந்து நில்லுங்கடா. எதுக்கு தலைய குனிஞ்சு நிக்கிறீங்க? அந்த குழந்தை என்னதுன்னு தானே நெனச்சு கொன்னீங்க? அப்போ என் கூட பொறந்த உங்களுக்கு கூட தோணலல? அவன் குழந்தையா இருந்தாலும் அது நம்ம குழந்தைன்னு தோணல? எப்படி தோணும்? கூட பொறந்த என்னையவே வேறவனா தானே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி தோணும்? ஆரம் அப்படிலாம் இல்ல ஆரம். வேற எப்படி? வேற எப்படி சொல்லுங்க ஜெஹோப். வேற எப்படி? ஆரம் நீ எல்லையை மீறி பேசிகிட்டு இருக்க. வாங்க சார். சார் நான் எல்லையை மீறி பேசிகிட்டு இருக்கேன். ஓ சரி ஓகே. நான் எல்லையை மீறி தான் பேசுகிறேன். நான் ஒத்துக்கிறேன். நான் எல்லை மீறி பேசுகிறேன். சார்லாம் எப்படி பேசுனீங்க? வாயன எப்படி பேசுனீங்க 6 பேரும்? எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. அவள் ப்ரெக்னென்ட் ஆனப்ப நம்மளும் அப்பாவாயிட்டமேன்னு ஒரு இப்படி கூட உங்களுக்கு சந்தோஷமா இல்லையாடா? சரி, உங்கள் எல்லாருக்கும் இப்போ என்னதான் நான் ஜிம்மில் சொன்னாலும் டவுட் கண்டிப்பாக இருக்குல்ல? ஏன் ஜிம்மன் உனக்கே டவுட் இருக்குல்ல? அந்த குழந்தை எப்படி உன்னால் வந்துச்சுன்னு, எப்படி ஒயனோட வேர்ஜன் ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட லாஸ் ஆச்சுன்னு டவுட்டாக இருக்குல்ல? நான் சொல்லவா? நீங்கள் நினப்பீங்க இது எப்படி இவனுக்கு தெரியும்னு. ஒயன் தான் சொன்னான். ஒரு பொண்ணு தன்னோட புருஷன்கிட்ட எவ்வளோ இவ்வளோ ஓப்பனாக இவ்வளோ வெகுளித்தனமாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவான்னு சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஒயன் என்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிற வரைக்கும். ஆரம் நீ என்ன சொல்கிற? அப்பா அம்மா முன்னாடி இதை சொல்லக்கூடாதுடா. சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்க முன்னாடி சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் சாரி நம்ம எல்லாம் அவளை நல்லா வச்சுருந்தோன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்கல்ல. அதனால் இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அவளை நீ அந்த 1 வீக் வச்சு எவ்வளோ சித்திரவதை பண்ணியோ அதை வச்சு எல்லாத்தையுமே சொல்கிறேன். அப்படியே வந்துட்டு எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்டா. ஸோ இதே நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஐ திங்க் அமெரிக்கா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க 1 மந்த். ஸோ அப்போ நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க. ஜிம்முக்கு மட்டும் டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவர் வந்திருப்பார். அதுக்கப்புறமா கூட உங்ககிட்ட தான் வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்ச காமிச்சு ரொம்ப அசிங்கமாகவே பேசியிருப்பார். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவே இருந்திருக்கும். ரொம்ப சீப்பாக உங்களை ட்ரீட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு ஒன் டே வந்துட்டு ஜிம்மனுக்கு மார்னிங் கால் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் சமைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் சேர்த்தா சமைப்பீங்க. ஆனால் ஜிம்மன் அந்த 1 வீக்குமே வெளியே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்ருப்பாரு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்கள் மனசு கேட்காம நீங்கள் சமைச்சி வச்சுருப்பீங்க. அது அப்படி சமைச்சி வச்சிட்ருக்கும் போது ஜிம்மனுக்கு வந்து ஒரு கால் வருது. ஹலோ சொல்லுங்கள். நாளைக்கா? ஏன்டா நானே வந்து 1 வீக் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் நான் வேலையை அவனுங்க தலையில் பாதி கட்டிட்டு வந்தேன். கண்டிப்பாக வரணுமா? சரி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு? கேட்கலாமா? இல்லை கேட்டால் வேறு இதுக்கு திட்டுவார். கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சுட்டு, ஜிம்மன்
என்ன? இல்லை, சாப்பிட. உனக்கு தான் தெரியுதுல்ல எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு. நான் கடையில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு வேஸ்ட்டாக ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? இல்லை, ஒரு நாளேது சாப்பிடுவீங்கன்னு தோணுச்சு, அதான். ஓ, எப்படி எப்படி நான் உன் சாப்பாடை சாப்பிடுவேனா? உன் சாப்பாட்டெலாம் நாய் கூட சாப்பிடாது. தூக்கி கொண்டு போய் குப்பையில் போடு. அப்படியே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக சமைப்பீங்கடா. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கானா? நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் பாக்கில் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் ஜிம்மனோட ஆர்டரே வருது. ஸோ அவருமே வந்துட்டு தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றாரு. தென் நீங்களும் விஷுவல் வாஷ்லாம் பண்ணிட்டு நீங்கள் சும்மா அப்படியே ஹவுஸில் சும்மா க்ளீனிங் ஒர்க் தென் வந்துட்டு சும்மா டிவி பார்க்குறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிம்மன் வந்து அப்படியே டிப்டாப்பாக காலையில் கிளம்பிட்டுருக்காரு ஒரு பிளாக் கோட் சூட்டில். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜிம்மன் என்ன எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்கேயாவது கிளம்ப போகும்போது முன்னாடி வந்து நிற்காதுன்னு. அது இல்லை ஜிம்மன், இல்லை எங்கே கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் என்னால் கேட்காம இருக்க முடில. எங்கே போகிறீங்க? கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் கேட்குற. அறிவுங்கிறது உனக்கு எதாவது இருக்கா? பட்டிக்காட்டில் தான் வந்த, எப்படி தெரியும்? சரி, நீங்கள் நைட்டு வர எத்தனை மணி ஆக்கும்? எதுக்கு? உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிடணுமா? ஜிம்மன் வேணா, இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கும் வாய் இருக்கேனாலும் பேச முடியும். ஓ, அப்போ மேடமும் பேசுவீங்க. சரி பேசுங்க, என்ன பேசுவீங்க பார்க்கலாம், பேசுங்க. ஜிம்மன் ஒன்றும் இல்லை, நைட்டுக்கு வர லேட் ஆச்சுன்னா டோரை லாக் பண்ணாமல் தூங்குவேன், அதுக்கு தான் சொன்னேன். நீ லாக் பண்ணிட்டே தூங்கிக்கோ, நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்கல போகிறாரு. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஜிம்முன்னு சொன்னது வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது. பாய் ஃப்ரெண்ட் வருவானா அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம். ஏன்னா உங்களோட மனசில் இருக்கிறது இவங்க 7 பேர் மட்டும்தான். அதனால உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க. தென் உங்கள் அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. வயன், எப்படிம்மா இருக்க? சொல்லும்மா, என்னம்மா, எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேம்மா. ஏம்மா ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? இல்லைம்மா, அப்படிலாம் அது கிடையாது, கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குமா, அவ்வளோதான். ஏய், உடம்ப பார்த்துக்கோடி. இன்னும் இதுவுமே உங்களுக்குள்ளே நடக்கலையா அவன்? ஏம்மா கேட்குற? இல்லாடி, இங்கெல்லாம் உனக்கு பின்னாடி கல்யாணம் ஆனவங்களே அம்மா, நான் சொல்லிட்டேலம்மா, இப்போதைக்கு எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு பேபி பிளானிங்கே கிடையாதும்மா. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாமல் விட அந்த விஷயத்தை பற்றி. சரி ஓகேடி, உடம்ப பார்த்துக்கோ. மாப்பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. அவங்க தான் அமெரிக்காவில் இருக்காங்கன்னு சொன்னல, ஜிம்மன் மட்டும்தான் வந்திருக்காரு. ஓ சரி சரி. காலைல என்ன அவருக்கு கொடுத்த? அவர் என்ன சாப்பிட்டாரு? என்னடி பதில காணும்? சிக்கன்மா. ஓ சரி சரி, ஆனால் அதிகம் சிக்கனை தராத, சூட்டு உடம்பு, எப்போ பாரு ஏசியிலே இருப்பாங்க, சூடாயிடும். அடிக்கடி சிக்கன்லாம் தராத, அப்பப்போ இந்த ஃபிஷ் அந்த மாதிரி கொடு. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களால் டியர்ஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல, நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்து இருந்திருப்பீங்க. ஸோ ஜிம்மன் வந்து எங்கே போயிருப்பாருன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு தான் போயிருப்பார். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப கிராண்டாகவே அந்த டே ஃபுல்லாகவே அந்த பார்ட்டி வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் மேன் வந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட அந்த கொரியாவில் வந்துட்டு பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுற அத்தனை பேருமே வந்திருப்பாங்க. ஸோ நம்ம பிடிஎஸ் கம்பெனி சார்பாக ஜிம்மன் மட்டும்தான் போயிருப்பார். ஏன்னா மற்ற பாய்ஸ்லாம் அமெரிக்காவில் இருக்கிறதுனால ஜிம்மன் மட்டும் போயிருப்பார். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, டைம் ஒரு 10:30 ஆகுது, இன்னுமா வரல, எப்போ தான் வருவாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்படியே சோஃபாவில் தூங்கிடுறீங்க. நீங்கள் எப்பயுமே சாரீ தாண்டா வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பேக்கில் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு காலிங் பெல் ரிங் ஆகுது. நீங்கள் இந்த நேரத்தில் யார்? ஜிம்மன் வந்துட்டாரா? மணி என்ன 2:30 ஆச்சா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா 2-3 பேர் நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, யார் நீங்கள்? இது ஜிம்மன் சாரோட வீடு தானே? ஆமாம். ஜிம்மனுங்க மேம், அவர் காரில் இருக்கார், நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரலான்னு தான் வந்தோம். இருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வரோம்.
நீங்கள் யார்? 1 மினிட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வராங்க ஜிம்மனை. ஜிம்மன் செம்ம போதையில் இருக்கார். அவரால் ஸ்டெடியாக நிற்க கூட முடியல, அந்தளவுக்கு போதையில் இருக்கார். அந்த இந்த 3 பசங்களையும் வந்துட்டு அவர் அப்படியே காலை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னாச்சு மேம்? அது சார் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. அதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க, நாளைக்கெல்லாம் ஹேங் ஓவர் கிளியர் ஆகிடும். ஓ சரி, ரொம்ப தேங்க்ஸ். மேம் நீங்கள் நீங்கள் ஜிம்மன் சாரோட ஒய்ஃப் தானே? ஆ ஆமாம். ஓகே மேம். இவரை நாங்கள் இங்கேயே விட்டுருவா இல்லை சோஃபாவில்? இல்லை பரவாயில்ல, நீங்கள் இங்கேயே விட்டுருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மேம், இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க 3 பேரும் அவங்கள ஆனால் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனுங்க போகிறானுங்க. உங்களுக்கு அந்த பார்வை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிம்மன் அப்படியே பிடிக்கிறீங்க, நீங்களும் சேர்ந்து விழுற மாதிரி போகிறீங்க. ஸோ அப்படியே பொறுமையாக ஜிம்மன், ஐயோ இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்க, எப்படி ஸ்மெல் வர அளவுக்கு ட்ரிங்க் பண்ணுவார் ச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பொறுமையாக அவர் கைத்தாங்களாக கூப்பிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே சோஃபாவில் போய் தொப்புன்னு விளாட்றாரு, நீங்களும் அவர் கூட விழுந்துடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்களால் அந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லை வந்துட்டு தாங்க முடியலை. ஏன்னா அவர் பக்கத்தில் போனாலே ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் அப்படி வருது. கிட்டத்தட்ட 4 பாட்டில் பக்கமாக உள்ளே தள்ளிட்டான். ஸோ வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு உங்களால் தாங்கவே முடியல. அவரோட ட்ரெஸ்லலாம் முதல் கொண்டு அந்த ஸ்மெல் வருது. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க, உங்களுக்கு அப்படியே வாமிட்டே வந்துடுது. ஸோ நீங்கள் அப்படியே வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே வரீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஸோ இவருக்கு இப்போது லெமன் ஜூஸ் குடித்தா ஹேங் ஓவர் கம்மியாகும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் லெமன் ஜூஸ் போட்டு வந்து ஜிம்மனை வந்துட்டு அப்படியே லைட்டாக டேப் பண்ணுறீங்க. ஜிம்மன் ஏ யார் நீ? நான் தான் பாட்டியில் சொன்னேன்ல, உன் கூடலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு. நீ போ, என் பிரதர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சா திட்டுவார், போ. யாரை பற்றி இவர் பேசுகிறாரு? ஜிம்மன் நான் வயன் ஜிம்மன். எதை வயனா? நான் வயன் பாட்டியில் தான் குடித்தேன். நீ நீ அவருக்கு கண்ணே சுத்தமாக தெரியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு பார்க்குறாரு, கண்ணே சுத்தமாக அவருக்கு தெரியல, அந்த அளவுக்கு செமையாக குடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிம்மன் இதை மட்டும் குடிங்க ஜிம்மன் ப்ளீஸ். எனக்கு போதும், எனக்கு ட்ரிங்க்ஸ் போதும், எனக்கு மறுபடியும் வேணாம், ட்ரிங்க்ஸ் போதும், போ தூக்கிட்டு போ. ஜிம்மன் இது ட்ரிங்க்ஸ் இல்லை, லெமன் ஜூஸ் தான். எனக்கு தெரியும் லெமன் ஃப்ளேவர் வோட்கா தானே, எனக்கு தெரியும், எனக்கு வேணாம் எடுத்துகிட்டு போயிடு ஜிம்மன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனுக்கு வந்துட்டு அப்படியே கொடுக்குறீங்க. ஸோ அவர் வந்து அதில் பாதி கிளாஸ் தான் குடிக்கிறாரு, அப்படியே தள்ளி விட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு அதை வந்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. டக்குன்னு இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மன் ஃபுல்லாக வாமிட் எடுத்துடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா இவர் பண்ணுறாரு அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஜிம்மனோட கோட்டு டையெல்லாம் அப்படியே கழட்டுறீங்க. அவர் வந்துட்டு என்ன தொடாதன்னு சொன்னல, மறுபடியும் எதுக்கடி என் பக்கத்தில் வர, போடி, என்னை நீ தொடவே கூடாது, என்னை எந்த பொண்ணும் டச் பண்ணக்கூடாது. நான் காலம் முழுக்க சாமியாரை போனாலும் சரி, எந்த பொண்ணையும் நான் டச் பண்ணக்கூடாது. கிளம்பு ஜிம்மன், நான் பையன் ஜிம்மன், உங்கள் ஒய்ஃப். என் ஒய்ஃப் பற்றி உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் என் ஒய்ஃப் செம்ம ஃபிகர் தெரியுமா? நீங்கள் இப்படியே பார்க்குறீங்க, என்னடா அவர் சொல்கிறாருன்னு ஒரு மாதிரி ஷாக்காகி பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் இருந்துட்டு, என்ன நீ ஷாக்கான மாதிரி அப்படின்னு நீக்கிற? அம்மா என் ஒய்ஃப் செம்ம ஃபிகரு, அப்படியே ஒரு அந்த 10,000 பொண்ணுங்க அப்படின்னு நிற்க வச்சாலும் அவன் மட்டும்தான் அப்படியே தனியாக பிளாக் ரோஸ்க்கு நடுவில் ரெட் ரோஸ் மாதிரி அவ்வளோ அழகாக தெரிவா தெரியுமா? அவள் இருக்கும்போது நான் அப்படியே ஒன்றை டச் பண்ணுவேன், ஆனால் அவளையும் நான் டச் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? அவளை எனக்கு பிடிக்கல, ஏன்னு எனக்கு தெரியல. அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
ஐ ஹேட் ஹிம். ஆனால் சில நாள் அவளை பார்க்கும்போது புடவையில் தேவதை மாதிரி இருப்பாளே, தேவதை மாதிரி. தோனி போடுற பார், அப்படியே எல்லாத்தையும் காமிச்சிட்டு உருளுக்குதுக்கே, அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே அவன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருப்பான். ஆனாலும் செம்ம ஸ்ட்ரக்சராக இருப்பா தெரியுமா. ஒன்று மாதிரிலாம் அவளுக்கு இருக்காதுன்னா சப்பை. ஆனால் அவள் அப்படி கிடையாது, வேற மாதிரி இருப்பா. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே யாருக்குமே அவளை பிடிக்கல. ஆனால் அவளை பார்க்கும் போதெல்லாம் தோணும் அவ கூட இருக்கணும், குழந்தைப்பெல்லாம் பெற்றுக்கணும், ஜாலியாக செம்மையாக சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படின்னு தோணும். அப்போலாம் நேராக பாத்ரூம்குள்ளே ஓடிடுவேன் தெரியுமா. அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஜிமன் சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ஷாக்காக கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து இவர் இப்போ நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரா, இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறாரா, இல்லை நம்மளை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரா, அப்படி வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னசென்ட் தான். ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியல அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, சரி ஜிமன் நீங்கள் ரூமுக்கு வாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, காலம் முழுக்க சாமியாராக இருந்தாலும் சரி, பாத்ரூம்லேயே லைஃப் போனாலும் சரி, ஒன்றும் நான் தொட மாட்டேன். ஜிமன் நீங்கள் என்னை தொட வேணாம் ஜிமன், கொஞ்சம் ரூமுக்கு வாங்க, முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜிம்மனுக்கு அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. அவருக்கு ஆனால் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களோட கை வந்து அவரோட ஆப்ஸ், அவரோட செஸ்ட் அப்படின்னு டச் ஆகும்போது அவருக்கு அப்படியே செம்மையாக ஒரு மாதிரி நீடியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை தட்டி விட்றாரு. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு, ஐயோ ஜிம்மன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு கீழே வந்துட்டு நீங்கள் சோஃபாலே உட்கார வச்சு அவரோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. உங்களால் அந்த ஸ்மெல்லையும் ஹீல் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்களால் ஹீல் பண்ணிக்க முடியல. உங்களுக்கு அப்படியே வாமிட் சென்சேஷனாகவே வருது. இருந்தாலும் நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஷர்ட்டை அப்படியே கழட்டிட்டு அப்படியே ஜிம்மனை பொறுமையாக உங்கள் உங்களோட ஷோல்டரில் அவரோட கை போட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஹிப்பை பிடிச்சி தூக்கிட்டு போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜிம்மன் வந்துட்டு, தொடாதடி, ஒரு மாதிரி ஆகுது, தொடாத, யாரையும் தொடவும் மாட்டேன், தொடாத அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்போ நான் உங்களை கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சாதான் எனக்கு நிம்மதி அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜிம்மனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே அவரோட ரூமுக்கும் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவர் அப்படியே உட்காண்ட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு, சரி இவர் மேலே வந்து முதல்ல இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு டவலை வந்துட்டு நினச்சி அவரோட பாடியில் வச்சு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அது அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் அவரோட ஷூ, ஷாக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு செம்ம நீடியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்துட்டு வைப் பண்ணிகிட்ருப்பீங்க அவரோட ஃப்ரண்ட் ஆஃப் பாடியில். ஸோ அவர் வந்து டக்குன்னு உங்கள் கை பிடிக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு, ஜிமன் என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க, நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை உத்து பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவருக்கு வந்து நீங்கள் தான் தெரியுறீங்க. ஆனால் அவர் நினச்சிட்ருக்கிறது வேற ஒரு பொண்ணு நினச்சிட்ருக்காரு. பட் ஆனால் அவர் மூஞ்சில் தெரியுது, அவரோட கண்ணில் தெரியுது உங்களோட ஃபேஸ் தான். ஸோ அப்படியே பார்த்துட்டு, எனக்கு இப்போது செம்மையாக மேட்ரு பண்ணணுன்னு தோணுது. அப்படியே பண்ணால் செம்மையாக இருக்கும்லடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் சாரியில் கை வைக்கிறாரு. உங்களுக்கு செம்ம பயமாகுது. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் அந்த மாதிரி இருந்தீங்க. ப்ளஸ் வந்துட்டு இப்போ நம்ம பாய்ஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிட்டே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவர் டக்குன்னு உங்கள் சாரியில் கை வைக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. நீங்கள் ஜிமன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சாரியை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த பின் அப்படியே தெறிக்குது. நீங்கள் சாரியில் ரேப் பண்ணியிருக்க பின்னு அப்படியே உங்களோட சாரி சர்ன்னு அப்படியே இழுத்துட்டு வருது. உங்களோட இடுப்பில் சொருவிருப்பீங்க, நல்லா டைட்டாகவே நீங்கள் சொருவிருப்பீங்க. ஸோ அதை பிடிச்சி டக்குன்னு இழுக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸோட மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஹைட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. மறைக்காத, நான் புருஷன் தானே, நான் பார்த்துக்கிறேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு பொறுமையாக உங்ககிட்ட வராரு. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி அப்படியே ஹைட் பண்ணிட்டு வேணா ஜிம்மன் அப்படியே நீங்கள் பேக்கில் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஒரு கட்டத்தில் அவர் வந்து உங்களை லாக் பண்ணிடுறாரு. ஸோ லாக் பண்ணிட்டு டக்குன்னு உங்களை பெட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஜிம்மன் வேணா ஜிம்மன், விட்டுருங்க ஜிம்மன், விட்டுருங்க ஜிம்மன். நீங்கள் அப்படியே கதறீங்க, உங்களுக்கு டியர்ஸ்லாம் அப்படியே வருது. ஆனால் அவர் விடவே மாட்டேங்கிற மாதிரி செம்மையாக உங்களை பிடிச்சி அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மன் 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 ப்ளீஸ் கவுன் சொல்லி ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன், இதெல்லாம் வேணா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறிட்டுருக்கீங்க. ஜிம்மன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் பேக்கில் உங்கள் லிப்பில் பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு சொல்லப்போனால் உங்களோட லிப்ஸ் அப்படியே செம்ம ஒரு மாதிரி பிங்கிஷாக ஆகிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி ரெட்டாக. உங்களுக்கு செம்மையாக பெயினாக இருக்குது. அவர் செம்ம வல்கராக கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களோட நெக்கு, உங்களோட செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் ஒன்று சொல்லவா வேன், அன்றைக்கி நீ ஆத்தங்கரையில் குளிச்சிட்டு இருந்தீங்களா உங்கள் ஊரில், வெறும் ஸ்கர்ட் மட்டும் கட்டிட்டு, ஸ்கர்ட்டா டவலா என்னமோ ஒன்றுடி, ஆனால் அரைகுறையா அந்த வாட்டர் ஃபால்ஸில் சும்மா செம்மையாக இருந்தது தெரியுமா, எல்லாம் செம்ம பீஸ்டி. நீலாம் அந்த மாதிரி தொழிலுக்கு போனால் எப்படி தெரியுமா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அவர் வந்துட்டு அந்த சொல்கிற அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்கும் போது உங்களுக்கு அப்படியே தூக்கில் எப்படி மாட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, ரொம்பவே ஏன்டா இவங்க இப்படி பேசுகிறாங்க நம்மள அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அவர் அப்போது நான் ஒன்று நோட் பண்ணேன், இன்னும் திரும்பாடி இது ஒரு இது இந்த மால் செம்ம இடம்டி, இதுக்கு கொடுத்து வச்சது உனக்கு அங்கே வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மூளை அப்படியே பிடிச்சி ஒரு மாதிரி கட்டிச்சு இழுக்கிறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்கு. நீங்கள் ஜிம்மன் வலிக்குது ஜிம்மன் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க ஜிம்மன் ப்ளீஸ் அமைதியார் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு இது பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு அப்போ சொல்கிறார், ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு இந்த இடத்துல மோல் இருக்கிறது, உன்னோட இந்த செஸ்ட்டு மேலே மோல் இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படின்னு பார்க்குறியா, இவனுங்க 7 பேர் மேலே இருக்கிற 7 பேர் அப்படியே பார்க்குறத விட நான் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவேன்டி. அதெல்லாம் உன் மாமாவோட திறமை தெரியுமா, இன்றைக்கி உன் மாமாவோட கைவண்ணத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட பாட்டமில் இருக்க அந்த இன்ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது, அது சிம் டைம் செம்ம பயமாகவும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஜிம்மன் ஃபேனா ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் கதறிட்டு இருக்கீங்க. பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து அப்படியே கவர் பண்ணுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு டக்குன்னு அவரோட பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜிம்மன் வேணா ஜிம்மன் ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் ஜிம்மன் ப்ளீஸ் விட்டுருங்க ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன். என்றைக்கு ஒரு நாள் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது தெரியுமா, அப்படியே பார்க்கும்போதெல்லாம் வச்சு செய்யணும்னு தோணுண்டி. என்ன பண்ணுறது, எனக்கு தான் உனக்கு பிடிக்காதச்சே. நீ என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல. என்னை பிடிக்காதுங்கிற, ஆனால் என் கூட எப்படி ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே கத்திகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிம்மனுக்கு அது எதுவுமே காதல் இல்லை. சார் அப்படியே வந்துட்டு அவருமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வராரு. உங்களுக்கு அது அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜிம்மன் வேணா ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் அப்படியே உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. உங்களை அப்படியே டக்குன்னு படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஏறி வந்து அப்படியே செம்ம ஃபோர்ஸாக இன்சர்ட் பண்ணுறாரு. உங்களை வலி தாங்க வலிக்குது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. உங்களால் வலி தாங்க முடியல. அவர் வந்துட்டு வெயிட் கூட பண்ணலை. அவர் பக்கத்தில் செம்மையாக தேர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு பெயினாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்லாம் பண்ணலை. அவரோட மைண்ட் செட் இப்போ உங்கள் கூட நடந்தே ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு செம்ம ஃபோர்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் வலி தாங்க முடியல. சொல்லப்போனால் உங்களுக்கு அங்கேருந்து ப்ளீடே ஆக ஆரம்பிச்சிருது. உங்களால் அதை ஃபீலும் பண்ண முடியுது. ஜிம்மன் போதும் ஜிம்மன் ப்ளீஸ் விட்டுரு ஜிம்மன், முடியல ப்ளீடே ஆச்சு ஜிம்மன் விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கதறிட்டுருக்கீங்க. ஆனால் ஜிம்மன் அதெல்லாம் கொஞ்சம் கூட அவர் எடுத்துக்கவே இல்லை. அவன் பார்க்கல பண்ணிகிட்ருக்கான். அவன் பார்க்கல அவனுக்கு தோன்ற பொசிஷனில் வச்சு உங்களை பண்ணிகிட்ருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல.
உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே சுயநினைவிலே இல்லை, உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் மாதிரியே இருக்குது. அப்படியே ஜெமன் ப்ளீஸ் ஜெமன் விட்டு முடியல, ப்ளீஸ் விட்டுரு ஜெமன், முடியல ஜெமன், பெயினாக இருக்குது, சுத்தமாக முடியல, ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே அவர்கிட்ட அப்படியே உங்களால் பேசவே முடியல. உங்களோட வாய்ஸ் அவ்வளோ லோவாச்சு, எனர்ஜி எல்லாம் போச்சு, பாடி செம்ம டயர்டாச்சு, உங்களுக்கு பாட்டமில் அவ்வளோ பெயினாக வேறு இருக்குது. ஸோ ஜிம்மன் வந்துட்டு இன்னமும் ஸ்டில் அவர் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஸோ அப்படியே அவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செம்ம ஃபீலு, செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், வா வேறு லெவலில் இருந்துச்சு. ஆமாம், நீ இதுக்கு முன்னாடி யார் கூட பண்ணது இல்லையா? இவ்வளோ டைட்டாக இருக்குது, இல்லை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா? ஜிம்மன் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. உங்கள் 7 பேர் தவிர என் மனசில் வேறு யாருமே இல்லை ஜிம்மன். ஏ நாங்கள் 7 பேர் இருப்போம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் அப்படின்னு தாண்டி எங்களுக்கு கல்யாணமே பண்ணேன், அப்புறம் என்னடி நடிக்கிற அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறார், ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாரு. உங்களால் அதை கேட்கவே முடியல. எதுக்குடா நீ இப்படி பேசுகிற அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. பட் ஜிம்மன் ஸ்டில் அந்த ஹேங் ஓவர்லேயே தான் இருக்கார். நீங்கள் அப்படியே உங்களால் நகர முடியல, எந்திரிக்க முடியல. அப்படியே ஆனால் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. உங்களோட பாடியிலலாம் பார்த்தா அவர் கொடுத்த அந்த ஹிக்கி மார்க்ஸ்லாம் அப்படியே பிங்க்காக இருக்குது. உங்களுக்கா என்னடா இது கடவுளே, எனக்குன்னு அந்த சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ ஓகேடா மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. அண்ட் இது வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த விஷயத்தை வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஐடியா எனக்கு தெரியாது, பட் ஆனால் அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. ஓகே பாய்.